இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியோடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் என்றால், இன்றைக்கு மகன்களுக்கான தேசிய தினமாக இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆண் பிள்ளைகள் மகன்களுக்கான நாளாக இருக்கும் பொழுது, நான் ஒரு மகனாக இருப்பதால் எனக்கான தினமாக இருக்கு. அப்போ எனக்கு நானே வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த இருக்கக்கூடிய அத்தனை மகன்களுக்கும் என் சார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகன் எனும் பொழுது இந்த சமூகத்திலே மகன் என்றால் அவனை ஒரு சுமையாக, அவன் மீது சுமைகளை சுமத்தக்கூடிய ஒருவராக பார்க்கிறது. இந்த கழுதை பொதி சுமப்பது போல் மகள்கள் இருந்தாலும், ஆனால் மகள்கள் மீது அவர்களுக்கு பாரங்கள் இருந்தாலும், ஆனால் இந்த சமூகத்தில் உடனடியாக பொம்பளை பிள்ளை என்றா அது செய்யணும் இது செய்யணும் கட்டுப்பாடை வச்சுக்க மாதிரி, ஆம்பளை பிள்ளை என்றா உழைக்கணும் என்ற ஒரு வரைமுறை இந்த சமூகம் வைத்திருக்கிறது. அதிலும் இந்த மூத்த பிள்ளை ஆண் பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாலும் அவர் மீது சுமைகளை சுமத்தக்கூடிய சமூகமாகத்தான் இருக்கும் பொழுது, இந்த மகன்களுக்கான தினத்திலே அப்படி சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களுக்காக ஒரு நாளை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களுக்கு நாங்களும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இன்றைய தினத்திலாவது இந்த மகன்களை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும். வீட்டுக்காரங்க வேண்டாம், மகன்கள்லாம் இந்த சமுதாயத்திலே கடுமையாக மன ரீதியாகவும் சரி, ஒரு உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார். ஒரு காலத்திலேலாம் இந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணுக்கு ஒருவர் நாட்டுக்கு ஒருவர் என்று கொடுத்துக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு வீட்டுக்கு ஒருவர் என்று நாட்டுக்காக வீட்டுக்கு ஒருவர் கொடுத்தனாங்க. இன்றைக்கும் வீட்டுக்காக வெளிநாட்டுக்கு ஒருவர் என்று ஒருவர் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கும் போது, ஒரு சமுதாயத்திலுமே இந்த மகன்கள் எப்பவுமே ஒரு பொது சுமக்கும் கழுதைகளாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தங்கச்சி இருக்கு, அக்கா இருக்கு, அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் கட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்குத்தான் இருக்கு என்ற சுமையை ஆரம்பத்திலேயே இவர்கள் சுமத்தி விடுகிறார்கள் மகன்கள் மீது. அதை யோசித்து பலருக்கு முடிகள் எல்லாம் கொட்டி திருமணம் செய்யாமலேயே பலர் இருந்து விடுகிறார்கள். எனும்பொழுது ஒரு சுமைகளை ஏற்று மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாக சுமைகளை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஜீவன்களாகத்தான் இந்த ஆண்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த மகன்களை பற்றி நான் கதைப்பதை விட ஒரு மகளிடமே கேட்டு தெரிந்து கொள்வதுதான் நல்லது. சொல்லுங்கள் கார்த்திகேயன். நிச்சயமா தான் இந்த பல வலிகளையும் வேதனைகளையும் மனதுக்குள் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மகன்களாக இருக்கிறார், வீட்டின் மகன்களாக இருக்கிறார். உண்மையில் குடும்பம் அப்படி என்று சொன்னால், என்னதான் பெண்கள் போராடினாலும் நிலைத்து உழைத்தாலும் பொருளாதார சுமைகளை ஏற்றுக்கொண்டாலும் வீட்டில் மகன் அப்படி என்ற ஒரு ஆள் வேணும் அப்படி என்றது பல குடும்பங்களின் ஏக்கமாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு மகன்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே சில மருமகன்கள் கூட அந்த திருமணமாகி வந்த வீட்டை பொறுப்பேற்று மகன்களாக இருக்கக்கூடிய பல வீடுகளையும் பார்க்கக்கூடியதாக தான் இருக்கு. அப்ப மகன் அப்படி என்று சொன்னாலே வெறுமனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மட்டும்தான் அப்படி என்று யோசிக்காமல் எல்லா வகையிலும் அந்த குடும்பத்தை தாங்கக்கூடியவனாகவும், சிலரெல்லாம் திருமணமாகி சில குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது திருமணமாகி போனோன்னா அந்த குடும்பத்தையே மறந்து விட்டு போகக்கூடிய மகன்களையும் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். ஆனால் திருமணமாகி போனாலும் தன்னுடைய தாய் தகப்பனாக இருக்கட்டும், சகோதரங்களுடைய வாழ்க்கையை எல்லாமே ஒளிமயமாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம்தான் இருக்கிறது, எனக்கென்ற ஒரு குடும்பம் வந்தாலும் கூட அந்த பொறுப்பு என்னுடையது என்று செயல்படக்கூடிய மகன்களையும் பார்க்கக்கூடியதான் இருக்கிறது. பொதுவாக இந்த ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய பயங்கள் எல்லாம் என்னவென்றால், இறுதி காலத்தில் அவனங்களை பார்ப்பானா அல்லது வரக்கூடிய மருமகள் தங்களை பார்ப்பாளா என்ற ஒரு பயம்தான் ஆண் பிள்ளைகளை மட்டும் பெற்றவர்களுக்கு இருக்கும். பெண் பிள்ளைகள் அப்படி என்று சொன்னால் அதுகள் கடைசி காலத்துல எங்களை பார்க்குங்கள் அப்படி என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். ஆனால் சமுதாயத்துல இரண்டுமே இப்பொழுது தலைகளாகத்தான் இருக்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் எங்களுடைய வாழ்க்கையே வைத்தியசாலையில் அப்படி என்று ஒரு மாதங்கள் போய்கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு அருகில் ஒரு வயோதிபர் பெண் ஒருவர் இருந்தார். அவரை பார்த்து கொண்டிருந்தது அவருடைய மகன் தான். ஒரு பெண் மகள் என்ன வேலையெல்லாம் செய்வாளோ அதே வேலை எல்லாத்தையுமே, அவருக்கு குளிக்க வாதுறதா இருக்கட்டும், அவர்களுக்கு உணவருந்துறதா இருக்கட்டும், சாதாரணமாக அந்த வயோதிபர்கள் படுக்கையிலே இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய மலம் சலம் இதுகள் எல்லாம் எடுத்து பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஆண் பிள்ளை இருக்கிறது. சமுதாயத்தில் இப்படியான பிள்ளைகளும் இருக்கிறார்கள். வயதானால் பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளும் இப்படி இருக்கிறார்கள். வைத்தியசாலையில் தாய் இருக்கிறார்னு சொன்னால் ஏனென்றும் திரும்பி பார்க்காத அளவிற்கும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த தாயுடனே இருந்து தன்னுடைய காலத்தையும் வைத்தியசாலையிலே கழிக்கக்கூடிய அளவிற்கும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப ஆண் பிள்ளை என்று சொன்னால் அது எங்களை கடைசி காலத்தில் பார்க்காது அப்படி என்ற நம்பிக்கைகளை பல ஆண்கள் முறித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் எது ஒரு மகனை பெற்ற தாய் பெருமை அடைய வேண்டிய நிலை எது என்று சொன்னால், அவர் படித்து ஒரு டாக்டரா வந்துட்டார், ஒரு இன்ஜினியரா வந்துட்டார், ஒரு அக்கௌண்டனா வந்துட்டார் அப்படி என்றது அவர்களுக்குரிய பெருமையே கிடையாது. அவர் சமுதாயத்தில்
அவரால் எந்த ஒரு பெண்ணும் கண்ணீர் சிந்தவில்லை என்பது அந்த தாய், அந்த மகன் அந்த தாய்க்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மரியாதையாக இருக்கிறது. அதை விட சக சக பெண்களை மதிக்கிறதா இருக்கட்டும் சரி, ஆண்களை மதிக்கிறதா இருக்கட்டும் சரி, அந்த மரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் கையில வச்சிருக்கிறாரா அப்படி என்றதும் ஒரு மகன் பெருமை சேர்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. நாங்கள் பலரை பார்க்கிறோம் சமுதாயத்தில், அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் எத்தனையோ ஆண்கள் உண்மையில் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கக்கூடியவர்களாகவும் அடுத்தவர்களுடைய மனதை நோகடிக்காதவாறு இருக்கக்கூடியவர்களாகவும் தாங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிற்காக பல போராட்டங்களை போராடி கொண்டிருப்பவர்களையும் நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம். சிறிய வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு படித்து கொண்டே வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள், வேலையில் இன்னும் இந்த வீட்டிற்கு வருமானம் தேவை என்பதற்காக 1க்கு 2 வேலைகள் என்று செய்து கொண்டிருக்கக்கூடிய பல ஆண்கள் வீட்டிற்கு தேவையான ஒருவர்கள். இந்த ஆண் பிள்ளைகள் என்றாலே அடிப்படையில் வீட்டிற்கு இந்த பெற்றோருக்கு கொள்ளி வைப்பதற்குத்தான் தேவை அப்படின்னு இந்த ஹரிகரன் ஆனந்த கண்ணீர் எல்லாம் பக்கத்துல இருந்து விட்டு கொண்டிருக்கிறார். எங்களை பற்றி அதிகம் புகழாதீர்கள் அப்படி என்று. இந்த ஆண் பிள்ளைகள் என்றாலே கொள்ளி வைப்பதற்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு மட்டும் இல்லை என்று நாங்கள் இந்த பெற்றோருக்கு கொள்ளி வைக்கிறதே எல்லாமே மிஷின்ல மாறிட்டுது. அப்ப அதை பற்றியெல்லாம் நாங்களுக்கு பொறி பண்ண தேவையில்லை. இனி வர்ற காலத்துல ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லாதே தேவைதானே, பேர் சொல்றதுக்கு ஒரு ஆண் பிள்ளை தேவைதானே. ஹரிரன் நீங்க சொல்லுங்க. நிச்சயமா இந்த மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் காமம், முத்தம் காமத்தை. மகள்களை பெற்ற அப்பாக்கள் தான் முத்தம் காமத்தை சார்ந்தது அல்ல என்று. அதே போலதான் மகன்களை பெற்ற அம்மாக்களுக்கு தான் தெரியும் சிரிப்புகள் எல்லாமே சந்தோஷத்தை சார்ந்தது அல்ல என்று. ஏனென்றால் நாங்கள் வீடுகளிலே சிரிக்கிறோம், அம்மா மாத்திரம்தான் அதை விளங்கிக் கொள்வார். மனுஷன் உண்மையா சிரிக்கிறானா இல்ல கவலையில சிரிக்கிறானா இல்ல விரக்தியில சிரிக்கிறானா என்பதெல்லாம் அம்மா தான் விளங்கிக் கொள்வார். ஏனென்றால் நாங்கள் சில ஒரு அடிமேல ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதிதல் என்பது கூட அடிமேல் அடி வாங்கி ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் சிரிக்க தொடங்கணும். பேசினாலும் சிரிப்போம், திட்டினாலும் சிரிப்போம், எரிஞ்சு விழுந்தாலும் சிரிப்போம், எல்லாத்தையுமே சிரித்து கொண்டு கடக்கக்கூடிய ஒரு இறுகிய மனங்களாக ஆண்களுடைய மனம் ஒரு கட்டத்துக்கு மேலே மாறிவிடும். அப்படி இருக்கும்போது அதை அம்மாக்கள் இலகுவாக கண்டுபிடித்து விடுவார்கள். பிள்ளை என்னத்து சந்தோஷமா சிரிக்கிறானா, மகிழ்ச்சியா சிரிக்கிறானா, அல்லது விரக்தியில சிரிக்கிறானா, கவலையில சிரிக்கிறான் என்பதை அப்பாக்களை விட இலகுவாக அம்மாக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்பா பேசும் பொழுதும் நாங்கள் அந்த ஒன்றுமே எருமமாற்ற மழை பெஞ்ச மாதிரி சில நேரம் சிரிச்சு கொண்டுப்போம். அப்பாவை வேற போல பேசணும் சிரிச்சு கொண்டு எனக்கு இன்னும் கோவப்பட்டுன்னு போயிடும். ஆனால் அம்மாக்கு தான் விளங்கும். நாங்கள் சந்தோஷமாக சிரிப்பதை விட ஒரு கவலையில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு சிறிய புன்முறுவலோடு கடந்து செல்கிறோம் என்றால் அம்மா அதை இலகுவாக விளங்கி கொண்டு கோப்பேற சாப்பாடப்படுவோம் அறைக்கு வருவார். அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த மகன்களுக்கு எல்லாம் பெரிய ஆறுதல் யார் என்றால் அம்மாவாகத்தான் இருக்க முடியும். அது எல்லாருமே கூறுவதான் அம்மாக்களுக்கு பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள தான் பாசம் விடுவார். அது உண்மையான விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆணினுடைய மனதை ஒரு பெண்ணால் மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும். அதிலும் அம்மாவை தாண்டி வேறு யாராலும் அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாது என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே போல கார்த்தியானி கூறியது போல மகன்களாக இருப்பவர்கள் மருமகன்களாக வரும் பொழுதும் தங்களுடைய மகன் என்ற ஸ்தானத்திலேயே இருந்து கொள்கிறார்கள் என்று அதை இன்றைக்கு பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் செய்ய முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை நம்பி வந்திருக்கக்கூடியவள், அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் பொழுது அவள் தனது குடும்பத்துக்கு என்னென்ன கடமைகளை செய்ய விரும்புகிறாளோ அதையும் செய்ய வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது என்பதைத்தான் நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல இந்த மகன்கள் தினத்திலே என்னை போன்ற மகன்கள் எல்லாருமே நீங்கள் எங்களை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய விடயம். நாங்கள் எதையும் தாங்கும் இதயங்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் குடும்பத்திலே நாங்கள் எல்லாருக்கும் அக்கா தங்கச்சியோடு பிறந்தாலே தொடக்கத்திலே எங்களுக்கு வைக்கிற முதல் கருத்து அக்கா தங்கச்சியில் தான் சீதனம் கொடுத்து கல்யாணம் கட்டி வைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தோடையே எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அரவாசி சந்தோஷத்தை நாங்கள் இழக்க வேண்டியவர்களாக மாறிவிடுவோம். அதிலும் இந்த 90களில் பிறந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் என்று கூறுவார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த சும்மாவே திருமணங்கள் குறிப்புகள் எல்லாம் பொருந்தாது. இனி பொருந்துற அளவுக்கு வயதும் இல்லை. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இனி சீதனம் சேர்த்து அதெல்லாம் சேர்த்து முடியறதுக்குள்ள எங்களுடைய வயது போயிடும். அப்ப நாங்கள் வெளிநாடுகளில் போய் உழைச்சி இந்த 90கள் இப்போ 80களில் பிறந்தவையெல்லாம் இப்ப நாங்கள் வெளிநாட்டு அங்கிள்ஸ் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் 90களில் பிறந்த நாங்கள் வெளிநாடுகள் போய் உழைச்சிட்டு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேட எங்களையும் அங்கிள்ஸ் என்றுதான் இவர்கள் கூறுவார்கள். அப்படி மகன்களுடைய வாழ்க்கை அங்கிள்ஸாக மாறிய பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் என்ற ஒன்றை நடைபெற்றுக் கொண்டு எல்லாம் தியாகி, நாங்கள் எல்லாம் தியாகிகளாகத்தான் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையுமே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. எனவே வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், தந்தைமார்கள், குறிப்பாக சகோதரிகள் அனைவரும் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல நாளில் மகன்களுக்கான தினத்திலாவது அந்த ஜீவன்களை கொஞ்சமாச்சும் சந்தோஷமா பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
நிச்சயமா தான் இந்த பல கருத்துக்களை கரியரன் முன்வைத்திருந்தால் அதில் இந்த சீதனம் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைய காலத்தில் முன்னைய காலத்துல தான் இந்த டவுரி என்ற ஒரு பிரச்சனை இருந்தது, இப்ப இல்லை அப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் பதவிகள் உயர உயர பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி சீதனங்களும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் பெண் படித்திருந்தால் சீதனம் கொடுக்க தேவையில்லை அப்படி என்ற ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் பெண் படித்திருந்தால் அந்த படிப்பிற்கேற்ற மாதிரி ஒருவரை பார்க்க வேண்டும், அவருக்கு ஏற்ற மாதிரி சீதனம் கொடுக்கணும். இன்றைக்குள்ள பலர் எல்லாம் படிக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமைகள் வந்திருக்குது. ஆனா எப்படி தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சீதனம் சேர்க்கணும் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல ஆண்கள் நாங்கள் திருமணம் செய்ய போகின்றவர்களுடைய குடும்பத்தின் நிலையும் இதுதான் என்பதை விளங்கி கொண்டு செயற்பட்டால் நல்லம். ஏன்னா இன்றைய காலத்திலும் இதெல்லாம் இருக்குது. ஆனா இப்ப எல்லாம் ரகசியமா இருக்குது. 50 லட்சம் ரூபாய் சீதனம் கேட்டா வெளியில சொல்றது 20 லட்சம், ஆனா 30 லட்சம் கருப்பு பணமா வாங்கப்படுது. அப்ப திருமணத்துக்குள்ளேயுமே இப்ப பல மோசடிகள் கொள்ளைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதை விட பவுன் விலை அப்படி என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பொறுப்புகளை எல்லாம் இந்த ஆண்கள் அப்படி என்பவர்கள் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் அப்பா என்றொருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் பலர் எதிர்காலத்தில் பொருளாதாரம் சார்ந்து யோசிப்பதே இல்லை. அந்த அப்பாவினுடைய மறைவிற்கு பின்னர் தான் இந்த ஆண் பிள்ளைகளின் கைகளில் அதிகப்படியான பொறுப்புகள் வருகின்றது. அப்ப அந்த பொறுப்புகளை எல்லாம் சமாளிக்க திணறுகின்ற பொழுதுதான் தன்னுடைய தந்தை இவ்வளவு காலமும் எப்படிப்பட்ட பொறுப்புகளை தன்னுடைய கைகளில் வைத்திருந்தார் என்பது தெரியும். ஏன் அவர் புதிய ஆடைகளை வாங்குவதற்கு இவ்வளவு தயங்கினார் என்பதும் அப்பொழுதுதான் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுது. ஒரு பழைய செருப்பையே ஏன் இவர் இவ்வளவு நாளும் போட்டுக்கொண்டிருந்திருக்கிறார் என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் ஒரு தந்தையின் மறைவிற்கு பின்னர் தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளின் கைகளில் வருகிறது என்கின்ற பொழுது வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். காலம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும், நாங்களும் ஓடிக்கொண்டுதான் இருக்க போகிறோம். உண்மையில் பல ஆண்கள் இந்த சமுதாயத்தில் மரியாதைக்குரியவர்களாகவும் போற்றுதல்களுக்குரியவர்களாகவும் இருக்கிறார்கள். அடாவடித்தனங்களில் ஈடுபடுபவர்களை எல்லாம் நாங்கள் இந்த மரியாதைக்குரியவர்களாக பார்ப்பதை விடுத்து உண்மையில் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய குடும்பம், அதற்கான வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அத்தனை மகன்களுக்கும் இந்த நாளை நாங்களும் எங்களுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அதில் எங்களுடைய தொகுப்பாளராக இருக்கட்டும், எங்களுடைய ஆபரேட்டர் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நாங்கள் இந்த நாளை சமர்ப்பிக்கிறோம். இந்த மகன்களா இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆடாதீங்க எல்லாரும். என்னடா உங்களுக்கு முன்பு பிறக்கும், அது உங்களை போலயே பிறக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப நீங்கள் செய்யக்கூடிய குரங்கு சேட்டைகள், சொறிச்சேட்டைகள் எல்லாம் அதுவும் உங்களுக்கு திருப்பி செய்யும். அப்ப உங்களோட அப்பாக்கள் இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய அந்த வழிகளை நீங்கள் 2 மடங்காக அனுபவிக்க வேண்டியிருக்கும். எனவே மகன்கள் என்ற ரீதியில் ஆடாதீர்கள். அதே போல வீட்டிலே மூத்த மகன் இருக்கிறார்கள், தம்பியா இருக்கக்கூடிய நீங்கள் அண்ணாவுக்கு போட்டியா வராங்க, அண்ணாவை போட்டு வதைச்செறிகிறது, அண்ணாவை போட்டு மாட்டி கொடுக்குறது அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடாது. அண்ணாக்கள் படக்கூடிய பாடுகளை உணர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து ராமனுக்கு ஒரு அனுமன் இது காதல் தூது போன மாதிரி அண்ணாமாருக்கு தம்பியாக்களாச்சு. ஏன்னா அண்ணாமார் உங்களோட வயது மூத்தவர்களாக இருப்பார். இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமார் எல்லாருமே இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 90களின் குழந்தையாக தான் இருப்பாங்க. அவங்களை எங்கேயாவது 1-2 செட் பண்ணி காதலிச்சு அதுகளை வீட்டை போய் மாட்டி கொடுத்து குழப்பி விடாம ஒரு அனுமனாக இல்லாட்டியும் ஒரு அணிலாவதாச்சு இருந்து அந்த அண்ணாமாருக்கு அந்த மூத்த மகன்களுடைய காதல் சேர்வதற்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறதை கூறுகிறோம். எனவே இந்த மகன்கள் தினத்திலே மகன்கள் எல்லாருக்கும் நாங்கள் என்ன சொல்ல வேண்டாம், நாங்களும் குடும்பத்தினுடைய பொறுப்புகள் சுமையில சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் அது எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய பெற்றோர், எங்களை வந்த மனைவி, எங்களை நம்பி வந்த மனைவி, எங்களுடைய மாமன் மாமி என்று இருக்கும்போது அவர்களுக்கு உழைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு தான் இருக்கிற. உழைக்கும் போது உடம்பும் சும்மா ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். உழைக்கும் பொழுது எந்த ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் எங்களுக்கு எது இன்றைய நாள் இது வளம் உழைக்கணும்னா உழைச்சிட்டு போறோம், அவ்வளவு வந்தான். போட்டி பொறாமை போட்டு அவன் 5000 உழைக்கணும், நான் 10,000 உழைக்கணும், அது உழைக்கணும், அந்த போட்டி பொறாமைக்கு போனா தான் அது எங்களுக்கு உள்ள நெருக்கடிய நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் தான் உடைய வாரம் போறோம், நீங்க நினைக்கலாம் கோடி கோடியா உழைச்சி வீடுகள் கார்களோட தெரியும்னா அப்படி இல்லை. நாங்கள் விடிய எழும்பி பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அப்படிதான் காசு கேட்போம், ஆனா உழைக்கிறோம் நாள் முழுக்க. அப்ப அப்படியான மனநிலை நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், டிப்ரெஷன் இல்லாமல் உழைக்கக்கூடிய இருக்கும். மீண்டும் ஒரு முறை மகன்கள் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டும் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களை கருகிறேன். மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி நேயர்களே.